அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா நீட் போராட்டத்துக்கான ஒரு 3 கோரிக்கைகள்ல ஒரு 2 கோரிக்கை நிறைவேறுச்சுன்னு சொல்றாங்க. இதுதான்டா உங்க தியேட்டருக்கு கடைசி படம், நாங்க வர்றது. உங்கள இழுத்து மூடிட்டோம். நீ வெற்றிமாறா, நீ எத்தனை படம் வேணா என் கட்சியில இருக்கவனும் சரி, அண்ணனோட உண்மை தொண்டன்லாம் உன் படத்தையும் நீ பார்க்க மாட்டான். ரஞ்சித், உன ஜோலிலாம் முடிஞ்சு அவ்வளோதான். உன் படத்தையும் நீ பார்க்க மாட்டான். வேணா உன் வீட்டில இருந்து ஒரு சொந்தக்காரங்க எவனையா கூட்டிட்டு வந்து உன் படத்தை ஓட வச்சுக்க. கட்சிக்காரன் எவனா இருப்பேன், ஜென்சி கிட்ஸ்னு ஒரு 70 வயசுல அவனை வச்சு படத்தை பார்த்துக்க. அவன் டிக்கெட் எடுக்க மாட்டான். சொந்த காசுல வாங்கி கொடுக்க மாட்டாங்கடா. அவன் படம் எப்படி ஓடும்? பச்சை போய் எல்லாருமே ஆன்டை டிவிக்கே தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் தான் மைக்கு புடுங்கினது. அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஓமர் அவர்கள் மைக்கு புடுங்கினதே அவர்கள் தான். வீடியோ இருக்கு, இப்போ இறக்குற. என்ன சொல்லியிருக்காரு? அந்த பொண்ணு மைக்கு நம்ம புடுங்கவே இல்லை. தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா வெறும் ராஜினாமாவா கண் துடைப்பா அப்படின்றத பேச போகிறோம். அந்த சிஜேபி காரங்களை கூப்பிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து 1 மணி நேரம் டீ பண்ணலாம் சாப்பிட்டுட்டு பேசியிருக்காங்க. அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் இந்த திமுகவுக்கு அசிங்கப்படுறதே வேலையாக போச்சு. அதை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கு. ஆமாம், ஜூலியை பற்றி நம்ம ஜூலி கிடையாது, ஜூலியை போட்டு இன்ட்டு போட்டுட்டு டிஎம்கே கூலின்னு மாற்றிடலாம். அவங்கள பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். எப்படிலாம் அசிங்கப்பட்டாங்க அப்படின்றத நிறையா ஊடகங்கள் மறைச்சிருக்காங்க. அதை பற்றியும் பேச போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சனம் செட்டி அவர்கள் வந்து உண்மையிலேங்க நேற்று அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் பின்னாடி நடந்த மிகப்பெரிய உண்மைகள், உமர் அப்படின்ற அந்த இஸ்லாமியர் அவர்களை மட்டும் அவங்க தனியாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத விரிவாக பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக்கை பண்ணிடுங்க. ஆமாம், படத்துக்கு போகாம அங்க 3 நாளில் 450 கோடி வசூல் பண்ணியிருக்கு ஜனநாயகன். எனக்கு அதான் புரியல. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை எல்லாரும் பேசுறதுக்கு ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி படக்குழுவினரே சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்க, படம் 3 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 450 கோடி வசூல். எந்த படம் சாதிச்சு? ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எங்கள் ஊர்ல எல்லாம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு, செமையாக போயிட்டுருக்கு. திமுக சார்ந்த நபர்களுடைய தேட்டர்களில் மட்டும் பிம்பமாக அதெல்லாம் இல்லைங்க படம், அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஆள் இல்லைங்கன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய். சரி, இப்போ நம்ம தர்மேந்திர பிரதானுக்கு வருவோம். ராஜினாமா பண்ணிட்டாரு, ஸ்டூடெண்ட்ஸ் நம்பிட்டாங்க. அபிஜித் தீப்கேன்றவர் போராட்டத்தை கைவிட்டேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. இப்போ மீண்டும் என்ன நடக்கும்? ஏன்னா இப்போ ராஜினாமா அப்படின்னா எங்களுக்கும் தெரியும், ராஜினாமா கடிதம் அங்கே போகும், ஒரு வேலை ஏற்றுக்குவாங்க, ஏற்றுக்காமல் போவாங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, ராஜினாமாமா ஒடியா ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றதுக்கு. அப்போ என்ன மாதிரியாக நடக்கும்? இப்போ வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ராஜினாமா கொடுத்துருக்காரு. பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இது சரியான முடிவு. மத்திய அரசு மாண்புமிகு நமது பாரத பிரதமர் ஐயா மோடிஜி ஐயா அவர்களை எடுத்திருக்க முடிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய முடிவு. அதை விட அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் எடுத்திருக்கிற முடிவு மிக சிறப்பான முடிவு. அவரை உண்மையிலே நம்ம ஒரு பெரிய சல்யூட் எடுத்து வணங்கலாம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் இருந்த திமுக ஆட்சியிலலாம் அந்த ஒரு அமைச்சரை வெளியில் போக சொல்லி லஞ்சம் வாங்குறான், இங்கிட்டு அறநிலையத்துறையெல்லாம் அள்ளி குமிச்சிட்டு இருக்காரு சேகர் பாபு அப்படின்லாம் எவ்வளோ பண்ணி பேசினாக்க பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சியில். ஆனால் இன்றைக்கி ஒரு மத்திய அரசு ஆளும் கட்சியாக இருக்குது, இந்தியாவை ஆண்டிட்டு இருக்க ஒரு கட்சியோட அமைச்சர் அவரால் எங்களுக்கு வந்து நீட் தேர்வு, அவரால் வந்து அந்த பேப்பர் ரிலீஸ் ஆகலை, அவருக்கு கீழே இருந்த அதிகாரிகள்னால ரிலீஸ் ஆன அந்த பேப்பருக்கான தண்டனையை தானே ஏற்றுக்கிட்டு அவர் ரிசைன் கொடுத்துருக்காரு. ரிசைன் கொடுத்தது தரம் தாழ்ந்து வணங்கி அவரை நம்ம ஏற்றுக்கலாம். இன்றைக்கி மாணவர்கள் தவறான பாதையில் சென்றாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக வந்து இன்றைக்கி மாணவர்களை தவறான பாதைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்வெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாணவர்கள் உண்மையாக உறுதியாக போராடிக்கிட்டு இருந்த ஒரு சம்பவம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும், அடி வாங்கிட்டு கூட நீங்கள் எவ்வளோ வேணால் அடி, நான் நிற்பேன் அப்படின்னு நின்னதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. மதிப்புக்குரிய சகோதரிகள் அந்த ஆண்கள் மேலே அடி விழுகாமல் தடுத்து அரணா நின்று அடி வாங்கின அந்த நிகழ்வையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்படியெல்லாம் அடி வாங்கி அந்த போராட்டத்தை வெற்றி அடைஞ்ச அந்த மாணவ மாணவிகளுக்கு நம்ம பெரிய சல்யூட் கொடுத்துடலாம். நீட்டு அப்படின்றத ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசையும் அது ஒன்று தான். பட் ஆனால் அதில் இன்றைக்கி நடந்திருக்க ஒரு சம்பவன்றது, இதை மத்திய அரசு அடம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும். மாணவர்களை தவறான பாதைக்கு வழி நடத்தி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. தீய சக்திகளோட ஊடுருவலோட வெளிநாட்டு சதிகளும் இணைஞ்சிருச்சு அப்படின்றத மத்திய அரசும் சொல்கிறாங்க, மக்களும் சொல்கிறாங்க.
டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்துக்கிட்டாங்க ஆமா. ஆதரவுன்ற பேரில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கையில் எடுத்துக்கிச்சு ஆதரவுன்ற பேரில். இன்னைக்கு நார்மலாக ஒரு மாணவர்களாக இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு போராடுறாங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு நம்மலாம் போராடணும். அப்போ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி. நம்மளெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்களாம் தீவிரவாதிகள்ன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதே தான் அந்த மாணவர்களுக்கும் நடந்திருக்கு. டெல்லியில் போராடுனா உண்மையான மாணவர்களுக்கு மத்தியில் இந்த கட்சிக்கார சில ஊடுருவல் நடந்துருச்சு. சில தீய சக்திகளுடைய ஊடுருவல் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. இது முழுக்க முழுக்க கொத்தூஸ்கள் வேலை. ஏன்னா இன்னைக்கு டிஎம்கே அப்படின்ற ஒரு ஆட்சி போயிருச்சு, தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்துருச்சு. இப்போ இருக்கிற முதல்வர் அவர்கள், நிரந்தர முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்களும் நீட்டை எதிர்க்கிறோம். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு, நம்மளும் நீட்டை எதிர்க்கிறோம்ப்பா, கரெக்டான வழியில போராடுங்க, நாங்கள் ஆதரவு தர்றோம். அவர் வந்து பதவி விலகணும்னு நீங்கள் போராடுறது இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஆனால் இந்த டிஎம்கே கொத்தூஸ் அவங்களுடைய மேலிடத்துலேருந்து வந்த ஒரு உத்தரவுக்காக இந்த ஜூலி மாதிரியான ஆட்கள் வந்து உள்ளே இறங்கின உடனே இந்த போராட்ட களமே திசை மாறுது. முதல்ல அங்கே திமுகவுடைய முழக்கங்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான முழக்கங்களும், ஜனநாயகன் படம்லாம் பார்க்க போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாள் வரைக்கும் பேசினதா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறாங்க. 2 பேர் நேற்றே நம்ம வீடியோவில் போட்டோம். அப்போ என்ன நடந்திருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. இது எப்படின்னா திமுகவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் போராடுறதுக்கான களமே இல்லை. எந்த விதமான ஒரு பாயிண்ட்டுமே கிடைக்கல. ஒரு இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போராட ஆள் இருக்கு ஆள் இல்லை அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏதோ நம்ம கட்சியில் இருக்க பசங்கள்கிட்ட கூட 1000-500 தரமுடா 2 நாள் வந்து உட்காருங்கன்னா போய் உட்காந்துட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு போராடுறதுக்கு ஆள் போய்கிட்டு இருக்காங்க. சப்பலை தான். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்களும் மற்ற இந்த கம்யூனிஸ்ட்டு ஐஎம்எல்லாம் போக மாட்டாங்க. அவங்களாம் வந்து ஆமாம் ஓட்டு மட்டும் அவங்க டிவிக்கு தான் போடுவானுங்க. காசு அப்படின்றப்ப வேலைக்கு போகிறதுக்கு, வேலைக்கு யாருக்கு கூப்பிட்டாலும் சம்பளத்துக்கு வேலைக்கு போகல, அந்த மாதிரி தான். திமுக இப்போலாம் நம்மளையெல்லாம் வந்து அணுகுறாங்க, வாங்க ஒரு 2 போராட்டம் இருக்குது வந்து நின்றுட்டு போங்க, ஒரு 1000 ரூபா தரோம் அப்படிலாம் கேட்குறாங்க. அட்டையை பிடிச்சி நிற்கிறதுக்கு 1000 ரூபா இப்போ ரேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்மளால் நீங்கள் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க உங்ககிட்டையும் வந்து அந்த மாதிரி பேசுனாங்க, ஏஜென்ட்டுகள் பேசுகிறாங்க. உங்கள் ஏரியா ஏஜென்ட்னா யார், உங்கள் ஏரியா கவுன்சிலரு, வார்டு மெம்பரு இவங்க வந்து பேசுவாங்க, என்னப்பா வாங்கப்பா ஒரு போராட்டம் இருக்குது போய் பண்ணிட்டு வருவான், ஒரு 1000 ரூபா தர்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுதான் அந்த மாதிரி ஜூலிக்கு 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் ஜாஸ்திமா, அதுவே அது சும்மா வாலண்டரியாக போய் வண்டியில் ஏறுறது. இன்னைக்கு அசிங்கப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று நைட்டு ஜூலி அசிங்கப்பட்டு இனிமே திமுக மேடையில் ஏறுச்சுன்னா அதை மாதிரி ஒரு கேவலக்கட்ட ஜென்மத்தை நம்ம பார்க்கவே முடியாதுங்க. கேவலப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கங்க, அது கேவலமும் கிடையாது, கேவலப்படுத்தவும் கிடையாது. அது மிகப்பெரிய ஸ்கேம், அது மிகப்பெரிய ட்ராமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நேற்று வந்து அந்த சனம் செட்டின்றவங்க நேற்று இவங்களோட மேடையில் ஆதரவு கொடுத்து, மாணவர்களுக்கான ஆதரவு கொடுத்து மேடையில் அவங்க பார்க்குறாங்க. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையும் அரசு சார்ந்த விஷயங்களையும் நான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க ஜனநாயகன் படத்தை தவிர இவங்க எதையுமே பேசலைங்க. நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன், ரொம்ப கோவப்பட்டுட்டேன், எரிச்சல் அடைஞ்சிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே என்னால் நிற்க முடியலை. நான் தான் உடனே மேடைக்கு ஏறினேன். மேடையில் போய் நான் இதெல்லாம் கேட்கும்போது இதை ஏற்றுக்க மனசு இல்லாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த அம்மாவை பார்த்து, அதாவது ஜனநாயகம் படம் பார்த்தவங்கெல்லாம் ஜோக்கர்ஸுன்ட்டாங்க. ஏடே துப்பு கெட்டவங்களா, டே மானம் கெட்டவங்களா, உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று கேட்குறேன், எங்களையா ஒரு ஜோக்கர் 2 ஜோக்கர் இருக்கும், நீங்கள் 13 கார்டுமே ஜோக்கராக இருக்கீங்களாடா, எப்படா ஜெயிக்க முடியும்? மொத்தமே ஜோக்கரு. உன் தலைவன் ஜோக்கரு, துணைத் தலைவன் டம்மி ஜோக்கரு, அப்புறம் நீங்கள் அள்ளு சில்லறைய அதை விட ஜோக்கரு. மொத்தமே நீங்கள் மொத்த திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு ஜோக்கர் கழகம். இனிமேல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜோக்கர் கழகம் என்று அன்போடு அழைக்கப்படுவார்கள் என்று மக்கள் பேசிக்கிறாங்க. எனக்கு காதுபட கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட் வந்திருக்கு, ஜோக்கர் வெற்றி கழகத்திலேருந்து என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இதை திசை திருப்பும் விதமாக அந்த அம்மாவை உடனே மைக்கை பிடிச்சி கீழே இறக்கி விட்டுட்டு இவங்க ஒரு ட்ராமா போடுறாங்க. உண்மையிலேங்க ஒரு இஸ்லாமிய சகோதரர், உண்மையிலே உங்கள் மதத்துக்கு நீங்கள் செய்கிற துரோகம். 5 வேளை தொழுகக்கூடிய, அல்லாவை வேண்டி வணங்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பொய்யான ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் மதிக்கக்கூடிய மதம், மாமா மச்சினனா பழகக்கூடிய நீங்கள் இப்படி ஒரு தவறான ஒரு பொய்யை மேடையில் செஞ்சுட்டு, அல்லா மேலே சத்தியமாக நீங்கள் இப்படி பண்ணுவீங்க செய்வீங்கலாம் நாங்கள் நம்பவே இல்லை. அதுவும் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நாங்கள் மைக்க பிடுங்கலைன்னு சொன்னீங்க பாருங்கள், அது உலகமே பார்த்தது அந்த வீடியோ. இப்போ கூட நான் இது சைடில் அந்த வீடியோவை மட்டும் இந்த இடத்துல கட் பண்ணி போடுறேன். அந்த மைக்கை பிடுங்கின நிகழ்வை நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஜனம் ரெட்டி சகோதரி இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி அவங்க சகோதரி சொல்லுவாங்க.
அது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க மேடையில ஏறுறாங்க. ஜனநாயகன் படத்த பத்தி எதிர்த்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஏறுன உடனே கேட்குறாங்க. எத்தனை பேருப்பா சிஜேபி பார்ட்டி இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஒரு 4 பேர் கை தூக்குறாங்க. அவ்வளோதான்டா. சரி, அவ்வளோதான்டா. எத்தனை பேருப்பா ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 10 பேர் கை தூக்குறாங்க. ஏன்னா உண்மையான நீட் ஸ்டூடண்ட்ஸ். ஆமா. அப்புறம் பொதுமக்கள் எத்தனை பேர் இருக்கும்போது, கூட ஒரு 10, 20 பேர் கை தூக்குறாங்க. அப்ப பொதுமக்கள் அதிகம். மாணவர்களுக்காக வந்திருக்கிற பேரண்ட்ஸுகள் இருக்காங்க. கையில வச்சிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த அட்டைகள்ல அதிகமா சேகர் பாபு படங்கள், திமுக சார்ந்த படங்கள்லாம் இருக்கிறத பார்த்து சனம் செட்டி டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்கள அதுவும் இருக்கு வீடியோ. சொல்றாங்க, "ஏப்பா நீங்க வந்து என்ன ஜனநாயகன் படத்த பத்தி பேசுறதுக்கு மறுக்காம மைக்க புடுங்குறதெல்லாம் ஓகே. அவங்க இதெல்லாம் பிரஸ் மீட்ல சொன்னது. ஆனா அமீர், ஆ. பா. ரஞ்சித், இவங்கெல்லாம் ஆண்ட்ரியா இருக்கட்டும், இந்த மாதிரி அசிங்கப்பட்டாங்க தெரியுமா? இந்த மாதிரி வந்திருக்கிற இயக்குனர்கள் பூரா கேவலப்பட்டாங்க. அந்த படத்தை பத்தி தானப்பா பேசினாங்க. இத்தனைக்கும் இந்த வெற்றிமாறன்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பேசியிருக்காரு. குறிப்பா நம்ம முதல்வர் விஜய் அவர்களையும் சரி, நம்ம ராஜ்மோகன் அவர்களையும் சரி ரொம்ப அதிகமா வசைப்பாடி இருக்காங்க. தலித் சமூகத்தை இழுத்து பேசியிருக்காங்க. அமைச்சருடைய சமூகத்தை இழுத்து பேசி இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள். இது போக ஒரு கூட்டம் நீட்டுக்கு போராடி அழுகுது, இன்னொரு கூட்டம் ஜனநாயகன் படம் பார்த்து அழுகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களோட உணர்வுல பூரா மண்ணள்ளி போடுற மாதிரி பேசின அந்த திமுக ஊபிஸ என்ன பண்ணலாம்? இது சனம் செட்டியோடைய கேள்வி. அப்ப ரைட்டு, மைக்க புடுங்குனீங்க, அமுச்சு விட்டுட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வர்றது தான் இந்த ஜூலி கும்பல். ஏன்னா ஒருத்தவங்களை அமுச்சிட்டோம், இது நாளைக்கு பேசு பொருள் ஆகும், அப்ப நம்ம ஆளு 4 பேரை வர சொல்லி அமுச்சு விட்டுருவோன்னும் போதுதான் இந்த ஆள் கிடக்குதுல வேலையாட்கள். அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை விட பெரிய காமெடி தெரியுமா? அவங்க வர்ற ஆட்டோவும் அங்கனே நிக்குது. வந்து 10 நிமிஷம் உட்காடுறாங்க. உட்கார்ந்த ஏன்னா ஆட்டோட்ட பேசிட்டு வந்துறாங்க, அண்ணே நான் போறேனே, 2 நிமிஷத்துல நம்ம அடிச்சு பத்திடுவாங்க. போட்டு தான் வாங்கிட்டு வந்தது அந்த ஆட்டோல. வந்த உடனே இருங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவோம், நாங்க ஒரு சின்ன டிராமா தான் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க ஜூலி சகோதரி. மற்றவங்க எல்லாம் ஜூலி சகோதரி கூலி மூதேவி நாசமா போக கிட்னி திருடி அப்படிதான் வையணும் தோணுது. சகோதரின்னு சொல்றதுலாம் எனக்கு ஆசையே இல்லை. சகோதரி இல்ல, இவளுக்கு என்னன்னா நான் சொல்றேன், நான் கேளுங்களேன் நல்லா. ஜூலி அவர்களே, இப்போ உங்களுக்கு கருவெல்லாம் கலையாது என்ன? அப்படி கலைஞ்சிங்க நீங்க திமுகவை தானே குறை சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க இப்ப விஜய் எதிர்த்து போராடல, திமுக தானே போராடுறீங்க. அப்ப எதனா ஒண்ணு நடந்துச்சுன்னா நீங்க ஸ்டாலினே உதயநிதி ஸ்டாலினே தானே சொல்லுவீங்க. ஆமா, நோட் பண்ணிக்கங்க மக்களே. இவங்க ஒருவேளை இப்ப எதனா ஒரு காரணம் சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் திமுக, நம்ம கிடையாது. ஆமா, வந்த ஆட்டோலே திரும்புறாங்க. வந்த ஆட்டோவை வெயிட் பண்ணி உள்ள வராங்க. வந்த உடனே ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற அந்த டிஷர்ட் அணிஞ்சிருக்காங்க அந்த 3 பேர். ஒரு 2 லேடி, ஒரு பையன், ஒரு 10 பேர். அங்கே இருக்கிற 25 பேருமே ஜென்சி கிட்ஸ் தாங்க. திமுக ஜென்சி கிட்ஸ். ஜென்சி கிட்ஸ் நம்ம ஜென்சி கிட்ஸ் கிடையாது. நம்மளோட நம்ம ஒரிஜினலுங்க. நம்ம வந்து தற்கூரிகள். இவங்க பாஷையில் சொல்லணும்னாக்க தற்கூரிகள், அணில் குஞ்சுகள். இவங்க கரப்பாம்பூச்சியை பூரா மேய்ஞ்சு விடுவோன்னு இவங்களுக்கு தெரியலை. இவங்க மட்டும் நான் நேற்று நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணாவுக்கு எகென்ஸ்டாக இறங்கி ஏதாவது போராடி இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு எகென்ஸ்டாக இறங்கி நம்ம போராடி இருந்தால் அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வெற்றி தலைவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்ம தலைவருக்கு ஒரு சொல்கடன் வந்துடக்கூடாது, வெறும் வாயை மென்னுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் அவளை போட்டு விட்ட மாதிரி நம்மளை போட்டு மெல்லுவாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நேற்று இந்த ஜூலி இருங்க, இந்த இஸ்லாமிய சகோதரர் வந்து என்ன பண்ணுறாரு, வந்த உடனே இவங்க உட்காந்த உடனே வேகமாக வர்றாரு. இங்கே வாங்க, இந்த ஜென்சி கிட்ஸு டிஎம்கே இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாதுங்க, இதெல்லாம் கட்சி சார்ந்தது கிடையாது, அறிவு கட்ட மூதேவியலா, நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா? அரை மணி நேரத்துக்கு முன்னால் அந்த சகோதரிக்கு என்ன சொன்னீங்க? அதுக்கு முன்னால் வெற்றிமாறன் பேசினப்போ உங்கள் வாயில் இல்லைன்னா கொலக்கட்டை வச்சுருந்தீங்களா? ரஞ்சித்து பேசும்போது வாயில் வேறு எதையாவது வச்சுருந்தீங்களா? இன்னும் திரைப்படத்துறையை சேர்ந்து வந்தவங்கெல்லாம் பேசும்போது கோமாவில் இருந்தீங்களா? உங்களையெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சுருந்தாங்களா? இந்த சகோதரி வந்து பேசின உடனே, சனம் ரெட்டி அவர்கள் வந்து பேசின உடனே பொக்குளிச்சுக்கிட்டு ஒரு 20 ஆம்பளை பையில வந்து அந்த அக்காவை, அந்த சகோதரியை மன்னிக்கணும், அந்த சகோதரியை நீங்கள் சுத்து போட்டிங்களேடா. உங்களை இன்னைக்கு அவங்க வந்து மீடியா சந்திச்சு பதிலடி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நாங்கள் வந்து அவங்களெல்லாம் மைக்கெல்லாம் பிடுங்கலை, நாசமாக போனவங்களா, உங்கள் வாயிலிருந்து 5 வேளை தொழுறீங்க, அத்தா இப்படிலாம் பேசாதீங்க, பொய், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குட்டியை நல்லா இருக்கணும், அல்லாவுக்கு பயந்து நீங்களாம் பேசுங்க, நாங்கள் தெய்வத்தை நம்புகிறோம், நீங்களாம் நாசமாக போயிடாதீங்க. அவங்க வந்து நீங்கள் தான் மைக்கை பிடுங்குனீங்க, நீங்கள் தான் அவங்கள கேவலப்படுத்துனீங்க, நீங்கள் தான் அவங்கள அசிங்கப்படுத்தி மேடையை விட்டு இறக்க வைக்கணும்னு நினச்சிங்க. சனம் ரெட்டி தரமான சம்பவம் பண்ணிவிட்டு, நான் தாண்டா விஜயோட தங்கச்சி, ஒரு ரியல் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ரீல்ஸ் தங்கச்சி தானே, உதனா தங்கச்சி வந்தாங்க, ரீல்ஸ் தங்கச்சி வந்தாங்க, உதனாத் தங்கச்சி வந்தாங்க, அப்பாவோட பிள்ளை வந்தாங்க, அவங்க அப்பா மகங்க கிட்ட உதனா தங்கச்சி வந்தாங்க, உதவாக்கிற தங்கச்சி.
வந்தவுடனே மூஞ்சியில் கரிய பூசி அனுப்பிட்டாங்க. அது ஒரு பெரிய ட்ராமா. நாங்கள் ஏற்கனவே ஒருத்தவங்களை இப்படி பேசிட்டோம், நம்மளோட இவங்க தலையில் மண்ணன் இதை ஒரு மேட்டராக கொண்டுட்டு போகலைன்னா கூட நம்ம அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டோம். இது இயற்கையாக நடந்து போச்சு, அந்த மேடம் சகோதரி போய் பேசிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு முடிஞ்சிருக்கோம். ஆனால் இவங்க கொண்டுட்டு வந்து இது இல்லைன்னு மறைக்கிறதுக்கு ஒரு ட்ராமா போட்டாங்க பாரு. இவங்க இல்லை நாங்கள் வந்து பொதுவான ஆளுங்க, நாங்கள்லாம் மாணவர்கள். ஆமாம், 70 வயசு இருக்கும் அவரெல்லாம் மாணவருங்க. எதுக்கு மாணவராக இருக்காருன்னு பாருங்க. வீட்டு பாடம் எதுவும் நடத்திக்கிட்டு இருக்காரான்னு தெரியல. இல்ல அதுதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சனம் செட்டி இப்ப பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல தெளிவா சொன்னாங்க, நான் ஏறி வந்து என்ன பேசினேன், நான் வந்து நான்லாம் படம் பார்த்தா என்னை ஜோக்கர்னு சொன்னா, அப்ப நான் படம் பார்த்தா நான் ஜோக்கரான்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க படத்தை பத்தி மைக்க பிடுங்குறீங்க. அப்ப நீங்க கும்பலா உட்காந்து படத்தை பத்தி பேசலாம், விஜய் அவர்களுக்கு எதிராக பேசலாம். மேடை ஏறி ஒருத்தவங்க எல்லாம் சரியா பேசினா உங்களுக்கு எங்கனக்குள்ள எரியுது, ரைட்டா? எரிஞ்சு போச்சு. இப்ப தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவியும் விலகிட்டாரு. என்ன நோவுன்னு பாருங்களேன். தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகி ராஜினாமா கொடுத்துட்டாரு. அவர் ராஜினாமா ஏத்துக்காதது குடியரசுத் தலைவரோட மேட்ரு. நல்லா கேட்டுக்கோங்க. எம்எல்ஏ வந்து அவைத்தலைவர் இவர் ஏத்துக்கிற மாதிரி, எம்பியோட இதை வந்து குடியரசுத் தலைவர் அங்கே இருக்கவங்க தான் அவைத்தலைவரை ஏற்றுட்டு, அவர் இல்லை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், சஸ்பென்ஸ்லேயே இருக்கும். அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் கனிமொழி அக்கா இப்போ பார்த்துக்க கூவு பாட்டெலாம் பாடுறாங்க. என்ன பாட்டு தெரியல. இல்ல அது என்னன்னா அவங்களுக்கு நியூஸ் லேட்டா போயிருக்கும் பொழுது இதெல்லாம் தாண்டி இல்ல முதல்ல ஒன்னு நல்லா கேட்டுக்கங்க. திமுக எந்த ஒரு விஷயத்த கையில எடுத்தாலும் தோத்து போயிடுறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எதிரா உண்மையிலே நானா ரொம்ப பயந்தேன். என்னடா அது நம்ம அண்ணன் ஆட்சி வந்து 3 மாசம் தான் ஆகுது, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி உண்மையிலே நியாயமா ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க. நாங்கெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். இந்த நீட்டால நிறைய பிள்ளைங்களோட உயிர் போயிருக்கு, அத்தனை பிள்ளைங்களோட கனவு கரைஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு போராடுறாங்க. டெல்லிக்கு நம்மளால போய் போராட முடியலையே, ஏதோ பக்கத்துல போராடுறாங்க, ஒரு ஆதரவு கொடுத்துருவோன்றதை தாண்டி இவங்க உள்ளுக்குள்ள பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்களை எதிர்த்துக்கிட்டு விஜய் அவர்களோட பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்களா ஒரு 3 பொம்பளை பிள்ளைங்களாம் ஜனநாயகன் படத்துல இருந்து பாட்டை போட்டு ஆடுறாங்க. இதுல வேற நாங்க போய் கேக்குறோம், என்னப்பா அப்படிலாம் கேட்டா, என்னக்கா என்டர்டைன்மெண்ட் வேணும்ல, நாங்க வாடகை தூங்கிட்டோம்னா என்ன பண்றது? ஏன்னா இவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புறாங்க கொத்தூஸ்களுக்கு. ஒரு நைட்டுக்கு 300 ரூபாயா உட்கார்றதுக்கு. சும்மா போர்டு பிடிச்சு உட்காந்துக்கங்கம்மா, தூங்கிடாதீங்க, காலைல எந்திரிச்சிட்டு ஒரு 500 ரூபாயோ 300 ரூபாயோ வாங்கினீங்கன்னா அடுத்த குரூப்பா அடுத்த நாளைக்கு இறக்கி விடுறாங்க. அப்போ 3 நாள் ஆயிப்போச்சு. இதுல சிபிஐ வீரபாண்டி எப்படி சிக்கிருக்காரு பாருங்க. இது வரைக்கும் பொதுவான அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட மீட்டர் தான், அந்த பிரச்சனைகள் தான் அந்த பாலநிலத்துல நடக்கும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வலதுசாரியை நம்பினாலும் நம்பலாம், இந்த இடதுசாரியை நம்பவே முடியாது. ஏன்னா அவங்க தானும் படுக்க மாட்டாங்க, தள்ளியும் படுக்க மாட்டாங்க. இல்ல அந்த இடத்துல முதல்ல கட்சி சார்பான நிகழ்வு கிடையாது. நீங்க என்ன பண்ணிருக்கணும், இருங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன், இதெல்லாம் பொதுவான இடங்கள். நீங்க அங்க போய் உட்காந்தீங்களா? நீங்க ஏன் கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல போய் உட்காந்து போராடுறீங்க? கேட்டா நாங்க வந்து அரசியல் பின்புலம் இல்லப்பா. அப்ப கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல போய் உட்காந்தீங்கன்னா அங்க கம்யூனிஸ்ட் கூட இருக்கிற திமுக தானே வரும். இது சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டாங்களோ தெரியும். இன்னைக்கு அதுங்க கூட அரசியல் பேசுதுங்க. மாணவர்கள் உட்கார்ந்தது ஒரு 4 பேர் 5 பேர் போய் அவங்க உட்கார்றாங்க. இதுக்குள்ள இந்த கட்சிக்காரங்க இவங்க எப்படா நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா? முத ஆளா இங்க இருந்து போன குரல் பாத்தீங்கன்னா திருமாவளவன் டெல்லிக்கே போயிட்டாப்ல. இங்க இருந்து டெல்லி போயிட்டாப்ல. டெல்லிக்கு போய் போற, ஏன்னா அவர் அந்த பழக்கம் இருக்குல்ல, எம்பியா இருந்தவர்ல போயிருக்காரு. அங்க கனிமொழி அக்கா வேற இருக்காங்களா, எல்லாம் உடனே குஜாலா சேர்ந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அங்க இருந்து வந்துட்டாப்ல. வந்துட்டு மதியானம் தான் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாப்ல. நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பயங்கரமாக போராடி இருக்கோம் தெரியும்ல, அதனால எப்படியாவது அவர் பதவி விலகிடுவாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லது நடந்துன்னு சொல்லி பேசுறாப்புல. இதுக்கு அப்புறம் தான் திமுக இதுல வந்து ஹையா, இதாவது 3 நாள் ஆயிடுச்சு, இதுக்கு அப்புறம் தான் அதிகப்படியான ஆட்டத்தை காம்போம்னு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நினைச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயும் பாருங்க, நல்ல மனுஷன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுறான்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இன்னி அவங்களோட ஆட்சி இப்போ 29ல் எலெக்ஷன் வரப்போற வரைக்கும் இவர் ராஜினாமா ஏத்துக்கிட்டாங்களா, ஏத்துக்கிடலையா, இல்ல சஸ்பென்ஸா இவரை தான் கல்வி அமைச்சரா தொடர போறாரா, என்னமே தெரியாது. இல்ல இவர் வந்து ஒரு வேற துறை மாறலாம், வேற துறையில இருந்து இவர் வரலாம், ஏன் இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி இவர் பொறுப்பேற்றிருக்கணும். ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த கரப்பான் பூச்சி கட்சிகளுடைய தலைவருக்கு என்ன வேணும்? ஆம் ஆத்மியோட இவர் சேர்ந்துக்கிட்டு யார பிரதமர் ஆக்குறதுக்கு போராடுறாங்க. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து டெல்லிக்கு யாரு தர்றா? இல்ல ஆம் ஆத்மி, காங்கிரஸ். இதை விட பெரிய கேவலம் என்ன தெரியுமா? இந்த நீட்டுங்கிறதுக்கான அடித்தளம் போட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்த இந்த 2 நாதாரியும் போராடுறாங்க பாரு. திமுக கேவல கட்டவங்க, முதல்ல இவங்க தான் சாவு மணி அடிச்சது.
இந்த பிள்ளைங்க பூரா செத்துட்டு போகுதுன்னு இந்த பிள்ளைங்களோட சாவுக்கு மூல காரணமே கலைஞர் ஐயா. கலைஞர் தான். 2வது காங்கிரஸ். ஆனால் நமக்கு நல்ல நேரம் பார்த்துக்கங்க, 2011 ஜெயலலிதா அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனே நீட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. நீட்டு இங்கே உள்ளெல்லாம் வரக்கூடாது, வந்தேன்னு வை கட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன், வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்கணும்னு சொல்லி மிரட்டி விட்டுறாங்க. நீட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. என்ன ஆக போகுது, 2016 அந்த எண்டு சீசனில் தலைவி அம்மா இறந்துடுறாங்க. இதையும் பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நீட்டை கொண்டுட்டு வர்றதுக்கு மத்திய அரசு பால்டாயில் பழனிசாமி, அவர் இனிமேல் அப்படிதான் அழைக்கணும், பூவத்தூர் பழனிசாமியை கூப்பிட்டு, எங்க வாயா உன் ஆட்சி 5 வருஷம் போகணும்னா கையெழுத்தை போட்டு கொடு, கல்வித்துறையை அப்படியே அங்கிட்டு மாற்றி விட்டுரு, டெல்லிக்கு ரேஷன் கடையை பூரா மத்திய அரசோட மாற்றி விட்டுரு. நீ என்ன தனி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு வந்து தனியாக இயங்குனது, ரேஷன் கடை நமக்காக இயங்குச்சு, பஸ்ஸு போக்குவரத்து நமக்கு, நீ பஸ்ஸு போக்குவரத்தையும் பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா எல்லாமே அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. பஸ்ஸை மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க, கக்கூஸ் பாத்ரூம் விட்டு வச்சிருக்காங்க மத்திய அரசு, எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க, ரோடை பிடிங்கிட்டாங்க, அதையும் நீ பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. இவ்வளவையும் பிடுங்கிட்டான், இருக்க கக்கூஸ் பாத்ரூம் இதையும் பிடுங்கிட்டு விட்டுருவான் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்சி மாறி போகுது. திமுக வந்துடுது. திமுக வந்த உடனே சிறப்புற எல்லா மேட்டரையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. இவர் நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, ஐயா ஒரு 2 வருஷம் எங்களுக்கு ஒரு விலக்கு கொடுங்கன்னு வரும்போது நீங்கள் டக்குன்னு சிதம்பரம் அந்த கேஸ் ஜெயிச்சு நம்ம மாணவர்களுக்கு நல்லது கிடைக்க போகும்போது காங்கிரஸோட ஒரு அமைச்சராக இருந்த காங்கிரஸின் மூத்த தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்களின் மனைவி இந்த கேஸை வாதாடி நீட்டு அமல்படுத்துகிறாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் சோறு தானடா திங்கிறீங்க, உங்களை நம்பித்தானடா ஓட்டு போட்டான். அதாவது உன் மனைவி உன் பேச்சை கேட்காது தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணும்னா சிதம்பரத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே விடக்கூடாது. இல்ல இப்ப என்னன்னா நம்மளாம் மறந்துருப்போம். ஏன்னா நம்மளாம் வந்து அந்த காலத்துல இப்ப கிட்டத்தட்ட 90 கிட்ஸ் கூட அந்த விவரம் தெரியும், நீங்க கூகுள்லயே பார்க்கலாம். காங்கிரஸுக்கு என்ன அருகதை இருக்கு, என்ன துப்பு இருக்கு நீங்க நீட்டுக்காக போராடுறது? இல்ல எனக்கு ராகுல் காந்தி எல்லாம் அன்னைக்கு பார்க்கும்போது தூக்கிட்டு போனதெல்லாம் சரிதான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்த்துட்டோம்னு சொல்லிட்டு நம்மளோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி வச்சிருக்காங்க, கூட்டணி தர்மம் ஒண்ணு இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா மத்தியத்துல அவங்க நாடகம் ஆடினது நாடகம் தான். சொல்லவா, நீ எந்த கூட்டணியில வேணாலும் இரு, காங்கிரஸ் கொய்யாலே வர்ற எலெக்ஷன்ல நீ இருக்கிற கட்சியை தோக்கடிக்கிற மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா நீட்டோட முதல் எதிரி நீ. வெற்றி தலைவர் விஜயண்ணா காங்கிரஸோட கூட்டணி அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு மறுபரிசீலனை பண்ணுங்கள். நிறையா பேர் இருக்கான் வெறுத்து போய் இருக்கிறவங்க காங்கிரஸை. நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி வைங்கண்ணா. எங்களுக்கெல்லாம் பிஜேபி பிடிக்கவே பிடிக்காது தான், எனக்கு பிஜேபின்ற கட்சி பிடிக்காது. இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் ஐயா மோடி இருக்கார், இன்னைக்கு வல்லரசு நாடுகளில் ஒன்றா நம்மளை தலைநிமிர வச்சுருக்காரு. கேட்குறதெல்லாம் உறவோடு இருக்கும்போது பகை எங்கு வரும்? இதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் மத்திய அரசை பகைக்கும் போது தான் நமக்கான நல்ல திட்டங்கள் கிடைக்காம போகும். உறவோடு இருந்து ஐயா செய்யுங்கய்யா, எங்களை பாதிக்காத அளவுக்கான திட்டங்களை நீங்கள் ஏற்படுத்துங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எங்களுக்கு நீட்டு வேணாம், உரிமையை கேளுங்க, காவேரி தண்ணி வேணும், ஏற்பாடு பண்ணுங்கள், இவைகளை நீங்கள் செயல்படுத்துங்க, நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கோம்னே. எங்களுக்கான அனைத்து தடைகளையும் நீக்கி தமிழ்நாட்டுக்கான இந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுங்க, உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கோம். 100 வருஷம் ஆனாலும் பிஜேபி தான் இந்தியாவை ஆளுன்ற உத்தரவாதம் கொடுக்குறோம். இதுதான் என்னோட கேள்வி. இல்ல எப்படி பார்த்தாலும் 29ல எங்க அண்ணன் பிரதமர் ஆயிருவாரு அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் அண்ணன் காப்பாத்துறது பத்தாது, அண்ணன் பிரதமர் ஆகி இந்தியாவே ஆளணும். ஆனா என்ன ஒண்ணு, இன்னைக்கு சினிமா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ரசிகர்கள் அழுகுறாங்க, நாளைக்கு தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு போயிட்டாங்கன்னு தமிழ்நாட்டுக்காரங்களாம் அழுகு விட்றாதீங்கன்னே. இன்னொரு 10 வருஷம் நம்ம தமிழ்நாட்டிலே தொடருவோம், நம்ம ஆதரவை மட்டும் அங்க கொடுப்போம். இதுதான் என் கருத்து மக்களே. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ணே அவசரப்பட்டு டெல்லி பக்கம் போயிடாங்கண்ணே, சினிமாவுக்கு வரமாட்டோம்னு சொல்லி நாங்கள் பூரா இனிமேல் தேட்டருக்கு போக மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டோம். நல்லா கேட்டுக்கோங்க, எங்கள் வாழ்நாளில் எங்கள் அண்ணனோட இப்போ பார்த்துருக்க படம் இன்னும் 2 தடவை பார்ப்போம். இந்த படத்தை ஜனநாயகனை இன்னும் 2 தடவை பார்ப்போம், தேட்டரில் போய் பார்ப்போம். நாங்கள் எந்த விதமான இலவசத்துலையும் டிவியில் படம் கூட பார்க்க மாட்டோம். இது உறுதியான உத்தரவாதமாக எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் செய்கிற இந்த படம். இதை வந்து நான் கடைசி படம்லாம் சொல்லவே மாட்டேன், எனக்குள்ள நிறையா வேதனைகள் இருந்தாலும் கூட வெளிக்காட்ட மனம் இல்லாமல் இதை நான் சொல்கிறேன். வெற்றி தலைவர் விஜயண்ணாவின் இன்னும் 2 படங்களை பார்க்குற ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்திக்குவேன். இனி வரும் காலங்களில் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாருமே தேட்ரு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம். இதுதான்டா அவங்க தேட்டருக்கு கடைசி படம், நாங்கள் வர்றது. உங்களை இழுத்து மூடிட்டோம், நீ வெற்றிமாறா, நீ எத்தனை படம் வேணா என் கட்சியில் இருக்கவனும் சரி, அண்ணனோட உண்மை தோன்றெல்லாம் உன் படத்தையும் நீ பார்க்க மாட்டான். ரஞ்சித்து உன ஜோலிலாம் முடிஞ்சு அவ்வளோதான், உன் படத்தையும் நீ பார்க்க மாட்டான். வேணா உன் வீட்டில் இருந்து ஒரு சொந்தக்காரங்க எவனையா கூட்டிகிட்டு வந்து உன் படத்தை ஓட வச்சுக்க, கட்சிக்காரன் எவனா இருப்பேன்,
ஜென்சி கிட்ஸ்னு ஒரு 70 வயசில் அவனை வச்சு படத்தை பார்த்துக்க அவன் டிக்கெட்டே எடுக்க மாட்டான். டீ சொந்த காசில் வாங்கி கொடுக்க மாட்டாங்கடா. அவன் படம் எப்படி ஓடும்? நீ வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை சத்தாச்சு பேசுகிற, வேணாம். அனைவருக்கும் நன்றி. மக்களே உங்க கருத்தை சொல்லிட்டு போங்க. நானும் பெரிய போட்டுறேன். நன்றி, வணக்கம்.